ஒவ்வொரு துறைக்கான ஒழுங்குகளை ஆரம்ப காலத்திலேயே ஃபாலோ பண்ணவங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். அதனால கேட்குறேன், எஃப்எம்சிஜியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான பிரின்சிபிள்ஸ் பாலிசிஸ் அப்படின்னு நீங்கள் சில டிஃபைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதாவது எஃப்எம்ஜிசின்னு மட்டும் இல்லை, வியாபாரத்தை எடுத்துக்கிட்டாவே நம்ம என்ன நோக்கத்தோட எதுக்கு என்ன வியாபாரம் செய்கிறோமோ அதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அதில் சம்பாதிக்கிற பணத்தை மேக்சிமம் வியாபாரத்திலேயே இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளுக்கு என்ன தேவையோ பேசிக், நம்மளுக்கு இன்றைக்கி என்ன வேணும், நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், வியாபாரத்துக்கு இவ்வளோ ஒதுக்கு, மீதி நம்ம பர்சனல் சௌரியத்துக்கு கொஞ்சம் ஒதுக்கு, இப்படி போகணுமே ஒழிய அதனுடைய மேக்சிமம் வியாபாரத்துக்கு தான் போகணும். வியாபாரத்தில் சம்பாதிக்கிறத வியாபாரத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். வேறு இதில் பண்ணக்கூடாதுன்னா டைவர்சிஃபை பண்ணக்கூடாது மீன்ஸ், அதாவது அந்த தொழிலே டைவர்சிஃபை பண்ணலாம். ஒரு மிஷினரி பண்ணுறாங்கன்னா அவங்க மிஷினரியில் டைவர்ஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து எஃப்எம்ஜிசி ப்ராடக்ட்டு அதில் ஃபுட் ஐட்டம் பண்ணேன்னா ஃபுட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகலாம். அதை விட்டுட்டு நான் ஃபுட்டில் பிஸ்னஸ் நல்லா நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி பேக்கிங் மெட்டீரியல் வாங்குறமே, பேக்கிங் மிஷின் வாங்குறமே, ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அதில் தான் வந்து ஒரு பேக்கிங் மிஷினுக்கு பாதி லாபம் கிடைக்குதுன்னு நம்மளாக புரிஞ்சுக்கிட்டு அதில் 1000 கஷ்டம் இருக்கும். நம்மளுக்கு தெரியாது அது. நம்ம அவங்க விற்கிறப்ப இதுக்கு மொத்தமாக போட்டு பார்க்குறப்ப என்ன இருக்கும், என்னடா 30 லட்ச ரூபா சொல்கிறான், இது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு விற்கும், 12 லட்ச ரூபாய்க்கு விற்கும், ஏன் நம்மளே செய்யக்கூடாது, அதுலேருந்து ஒரு 4 ஆள் எடுத்து நம்மளே பேக்கிங் மிஷின் தயார் பண்ணலாம், இந்த ஐடியாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். நீங்கள் சொன்னது ஆக்சுவலாக இங்கே ஒரு ட்ராப் மாதிரி. இப்போ ஏன்னா பெரும்பாலும் அப்படி தோணுது நிறைய பேருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு பேக்கிங் மெட்டீரியல் அதையும் நானே பண்ணிடுறேன், இதுக்கு நான் உருவாக்கக்கூடிய இந்த குடுவை அதையும் நானே பண்ணிடுறேன். இல்லை, அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வருது. அதாவது பேக்வேர்ட் இன்டிகிரேஷன் ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து இப்போ எனக்கு பேக்கிங் மெட்டீரியல் வாங்குகிறோம், ஏகப்பட்ட பேக்கிங் மெட்டீரியல், எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம், சப்ளை சரியாக வரல, இது வரல, பட் எனக்கு பேசிக் அதுதான். அந்த பொருள் இல்லைன்னா இந்த பொருளை விற்க முடியாது. அது 5 ரூபா பொருள் தான். ஆனால் அந்த 5 ரூபா பொருளை யூஸ் பண்ணி 500 ரூபாய்க்கு இந்த பொருளை விற்கிறேன். ஆனால் அது எனக்கு தட்டுப்பாடு, எனக்கு சரியாக சப்ளை கிடைக்க மாட்டேங்குது. புதுசாக ஒருத்தர் ஆரம்பிச்சோன்னா அவனுக்கு சப்ளை பண்ணிட்டு எனக்கு லேட் பண்ணுறான். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வியாபாரத்தின் சௌரியத்துக்காக போகலாமே ஒழிய அதில் லாபம் சம்பாதிக்கலாம், அந்த லாபத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கரெக்ட் இல்லை. சௌரியத்துக்கு போகலாம், இந்த பிஸ்னஸ் கன்வீனியன்ட்டுக்காக அதுக்கு போகலாம். ஸோ உங்கள் கோர் பிஸ்னஸை இன்னும் ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக நடத்துறதுக்கு இதை செய்யலாம். செய்யலாம். மாறா அதுலேருந்து பணம் சம்பாதிப்போம் உள்ளே போனால் இது போயிடும்.